நீதிமானுக்காக யாராவது ஒருத்தர் இந்த மனுஷன் ஒரு நீதிமானுப்பா, இவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றான்பா, அப்பேற்பட்ட மனுஷனுக்காகவே இந்த உலகத்துல யாராவது போய் சாக துணியிறது அரியுது. ஒருவேளை நல்லவன் நீதிமான் என்ற ஸ்டாண்டர்டுக்கு அடுத்ததா சொல்றாரு, தனக்கு கெட்டது செய்யும் பொழுது பிற்பாடு அதுக்கு பதிலாக நன்மை செய்யறான் பாருங்க, அந்த நல்லவனுக்கு வேணா யாராகிலும் ஒருத்தர் மறிக்க துணியலாம். ஆனா நம்ம பாவியா இருக்கும் போதே, நம்ம துரோகியா இருக்கும் போதே, அவருக்கு விரோதிகளாய் நம்ம இருக்கும் போதே, தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து நம்மேல் வைத்த அன்பை அவர் இந்த உலகத்துக்கு விளங்க பண்ணினார். யாராவது ஒரு ஜட்ஜி ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு கொள்ளைக்காரன் ஒரு திருடனை, அப்பா பரவாயில்லப்பா நீ போயிட்டு வாப்பா, உன்னை மன்னிச்சு விடுறேன்ப்பா, இல்லை ஒருவேளை சொந்த அப்பா ஜட்ஜா உட்கார்ந்து மகனை பார்த்து சொல்றாரு போயிட்டு வாப்பா அப்புறம் வீட்டில் பேசிக்கலாம் அதை, அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த ஜட்ஜை பொல்லாத ஜட்ஜு, ஏமாத்துக்காரன், பணம் வாங்கிட்டான். இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க, ஆண்டவர் மாத்திரம் பிதாவாகிய தேவன் ஏதோ போனா போதுன்னு பாவிகளை விட்டாருன்னு கேட்டா அவரும் பரிசுத்தத்தில் குறைவு உள்ள தேவனாய் இருப்பார். ஆனால் நாம் சேவிக்க, மற்றவங்களை விட்டுருங்க, நாம் சேவிக்கிற தேவன் பரிசுத்தத்தில் அவர் நிறைவாய் இருக்கிறதுனால அவர் நீதியை சரி கட்ட விரும்புகிறார். பாவத்துக்கு சாபம் வருது, பாவத்துக்கு சாபம் வருது, ஆனா மறுபக்கம் அவர் அன்பிலையும் பூர்ணரா இருக்கிறாரு. பரிசுத்தத்துல அன்புல குறைவா இருந்துட்டு எப்பவுமே கண்டிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அப்பவும் அவர் பரிபூர்ணம் இல்லாம இருப்பார். அன்புலையும் அவர் பரிபூர்ணமா இருக்கிறதுனால இப்போ ஜட்ஜி ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கிட்டு வந்து சொல்றாரு, மகனே நீ செய்த தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும், ஆனா நீ கொஞ்சம் நகுந்துரு, அந்த தண்டனையை உன் தகப்பனா நான் இருக்கிறதுனால நானே அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ வாழ்ந்து இருன்னு சொல்றது தான் அவர் ரத்தத்தை சிந்தின ஒரு அனுபவம். கரங்களை தட்டி கொஞ்சம் ஆண்டவருடைய அன்புக்காக. எஸ்,